ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷின்சான்ல ஒரு சூப்பரான எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஷின்சானோட ஃபேமிலிய தான் காட்டுறாங்க. இவங்களும் குடும்பத்தோட ஸ்கேட்டிங் பண்றதுக்காக அக்கிட்ட வந்திருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம தலைவனும் சும்மா இல்லாம பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் பார்த்து, "அக்கா காதல்னா ஏதோ நெஞ்சுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குமாமே! அது எப்படி இருக்கும்னு?" கேட்பானா. நம்ம ஷின்சான் தான் சின்ன பையன் கேட்கறான்னு பார்த்தா, இந்த ஷின்சானோட தாத்தாவும் அதையே கேட்பாரா. இப்ப ஷின்சானோட அம்மாவும், ஆயாவும் வந்துட்டு 2 பேர் மண்டையிலயும் பொட்டு வச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு புது கேரக்டரு சுத்தி சுத்தி செல்ஃபி எடுத்துட்டு இருப்பான். செல்ஃபி எடுத்துட்டு, "வாவ்! ஃபோட்டோல நான் அழகா இருக்கேனே! பின்னால என்ன ஏதோ மலை மாரி தெரியுதுன்னு" ஜூம் பண்ணி பார்ப்பானா. நம்ம ஷின்சான் வந்துட்டு, "சார் அது மலை கிடையாது. என்னுடைய பேக்குன்னுவானா." உடனே அவரும், "டேய் தம்பி ஃபோட்டோ எடுக்குறேன்ட்டு தெரியுது. இதெல்லாமா பின்னால காமிச்சிட்டு இருப்பேன்னு" சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாரு. நம்ம ஷின்சானும், "கொஞ்சம் திட்டுறத நிறுத்துங்க. என் கூட சேர்ந்து புடிவெலி டான்ஸ் ஆடுங்கன்னு" சொல்லிட்டு டான்ஸ் ஆடி அவர வெறுப்பேத்திட்டு இருப்பான். இப்ப நம்ம மிக்ஸியும் ஷின்சான கூப்பிட்டு, "டேய் ஷின்சான் அந்த பக்கம் தான் எல்லாருமே ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அங்க போலாம்னு" சொல்ல, இப்ப அப்படியே பயங்கரமா காத்தடிக்கும். குளிரும் அதிகமாகும். அப்படியே ஒரு பொண்ணு வந்து அங்க நிப்பாங்க. நம்ம ஷின்சான் அந்த பொண்ண பார்த்துட்டு, "வாவ்! தேவதையே வந்து நின்னா மாரி இருக்குன்னுவானா." உடனே அந்த அக்காவும், "ஹேய் நான் தேவதைலாம் கிடையாது. என்னுடைய பேரு யூரி. நான் டீச்சருன்னுவாங்க." உடனே நம்ம ஷின்சானும், "டீச்சர் நீங்களா? எனக்கு ஏபிசிடி 1, 2, 3 ஷேப்ஸ், கலர் இது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாமே சொல்லி தரீங்களான்னு" சொல்லி டீச்சர் கைய பிடிச்சு பேசிட்டு இருப்பானா. கூட இந்த ஷின்சானோட தாத்தாவும் சேர்ந்துக்கிட்டு, "எனக்கு எரும மாடு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன ஒதுக்கிடாதீங்க. எனக்கு 1, 2 கூட தெரியாதும்மா. எனக்கு எதையாச்சும் கத்துக் குடுன்னு" சொல்லிட்டு இவரும் கடல போட்டுட்டு இருப்பாரு. இப்ப அந்த டீச்சரும், "ஐயோ! நான் ஒண்ணும் மேத்ஸ் டீச்சர் கிடையாது. நான் ஒரு ஸ்கேட்டிங் டீச்சர்ன்னு" சொல்லிட்டு எல்லாரையுமே லைனா நிக்க வச்சுட்டு ஸ்கேட்டிங்க்கான டிப்ஸ குடுக்க ஆரம்பிப்பாங்க. "ஒண்ணும் இல்ல. உங்களோட கால வி ஷேப்ல வச்சுக்கிட்டு அப்படியே மெல்லமா ஸ்கேட் பண்ண ஆரம்பிங்க. உங்களாலயே போக போக ரொம்ப நல்லா பண்ண முடியும்ன்ட்டு" சொல்ல, இத கேட்டுட்டு அந்த ஹேண்ட்ரூன்றவனும், "ஃபர்ஸ்ட்டு நான் பண்றேன்னு" சொல்லிட்டு ஸ்கேட் பண்ணுவான். ஆனா தடுக்கி அப்படியே கீழ விழுந்துருவான். அடுத்து நம்ம ஷின்சானும், "இப்ப என்னைய பாருங்கன்னு" சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா அவனும் கீழ விழற மாரி வருவான். அதுக்குள்ள அந்த டீச்சர் வேகமா ஓடி போய் நம்ம ஷின்சான புடிச்சுருவாங்க. நம்ம ஷின்சானும், "இதுக்கு தான நான் ஆசைப்பட்டேன். சூப்பர்ன்னுவான்." இப்ப அந்த யான்ட்ரோவும் அந்த டீச்சர பார்த்து, "ஏய் யூரி, நான் போன வருஷமும் இந்த இடத்துக்கு வந்தேன். அதுவும் உனக்காக தான் வந்தேன். எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா நான் எப்படி இத உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். ஸ்கேட்டிங்கும் வரல, ஓவியமும் வரல. நான் எப்படி உன்கிட்ட பேசுவேன்னு" சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். ஆனா நம்ம செஞ்சாலும் சூப்பரா கடல போட்டுட்டு இருப்பான். இப்ப அந்த அக்காவ கூப்பிட்டு, "யூரி அக்கா, உங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களான்னு" கேட்க, அந்த அக்காவும், "எனக்கு ஹாட்டா இருக்கிற எதுவுமே பிடிக்காது. எனக்கு கோல்டான இடம், கோல்டான சாப்பாடு, கோல்டு மட்டும் தான் பிடிக்கும். அது மட்டும் இல்ல, நல்லா ஸ்கேட்டிங் பண்றவங்களும் பிடிக்கும்ன்ட்டு" சொல்ல, நம்ம ஷின்சானும் ஷின்சானோட தாத்தாவும் கொஞ்சம் இக்கடா சூடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்கேட் பண்ணி காட்டுவாங்களா. இத பார்த்து அந்த யான்ட்ரோவும், "அட கடவுளே! நான் இவங்கள கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா, ஒரு சின்ன பையனும் கிழவனும் சேர்ந்து இவங்கள கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ச்ச! என்ன வாழ்க்கை இதுன்னு" சொல்லிட்டு வெறியாவான். அடுத்து இவங்களும் ஸ்கேட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹாட் ஸ்ப்ரிங்ல குளிக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. இதுலயும் இந்த ஷின்சானும் ஷின்சானோட தாத்தாவ மட்டும் பொண்ணுங்க குளிக்கிற ஹாட் ஸ்ப்ரிங்குள்ள போவாங்களா. இத பார்த்த மிக்ஸியும் அவனோட ஆயாவும் 2 பேர் மண்டையில இன்னொரு பொட்டு வச்சு தொரத்தி விடுவாங்க. அடுத்து இவங்களும் குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிடலான்ட்டு ஹோட்டல்ல உக்காந்துட்டு இருப்பாங்க. நம்மளோட ஹாண்ட்ரு மட்டும் தனியா உக்காந்துட்டு இருப்பாரா. நம்ம ஷின்சானும் அந்த ஆள்கிட்ட போயிட்டு, "என்ன ப்ரோ நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க? உங்களுக்குன்னு யாருமே கிடையாதா? உங்கள பார்த்தா ப்ளே பாய் மாரியே இருக்கு. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உங்களுக்கு இல்ல. சோ சேட். உங்கள நெனச்சா எனக்கு அழுகழுகையா வருது. ஆனா உள்ளுக்குள்ள சிரிக்கணும்னு தோணுதுன்னு" சொல்லிட்டு அவரு புடிச்சு வெறுப்பேத்திட்டு இருப்பான். நம்ம ஹாரியும் அந்த ஹாண்ட்ரோவ கூப்ட்டு, "தம்பி உனக்கு ஹாட்ஷிப் வேணா இல்லன்னா, இவனே எங்க கூட உட்காந்து சாப்பிடான்னுவாரு." ஆனா ஹாண்ட்ரு வேணான்ருவாரு. இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு அந்த டீச்சர கவருவாங்க. உடனே நம்ம ஷின்சானும் அவரோட தாத்தாவும், "வாங்க வாங்க எங்க கூட உட்காந்து டின்னர் சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு கூப்பிடுவாங்களா. இத பார்த்த அந்த ஹாண்ட்ரோவும், "ஐய்யய்யோ! பேசாம இவங்க கூப்பிடும்போது லீவு பண்ணாம நம்மளும் இவங்க கூட போய் ஜாயின் பண்ணியிருக்கலாமோ! என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பான்." இப்ப ஷின்சானோட தாத்தாவும், "தம்பி இப்படி வரியா வரலையான்னு?" கேட்க, ஹாண்ட்ரோ இதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு போய் இவங்க கூட போய் உட்காந்துப்பான். இப்ப டீச்சர் அக்காவும் ஜூஸ ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு ஹாண்ட்ரோ கிட்ட கேட்பாங்க, "நான் சொல்லிக் குடுக்குற டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்கு? உனக்கு புடிச்சிருக்கான்ட்டு?" உடனே ஷின்சானோட தாத்தால, "ஏம்மா இதெல்லாம் நீ நல்லா ஸ்கேட்டிங் பண்றவங்க கிட்ட கேட்கணும். இவனே ஒரு முட்டா பீஸு. இவன்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு கலாய்ச்சு விடுவாரா. உடனே ஹாண்ட்ரோவும், "ச்ச! கெழவன்லாம் நம்மள கலாய்க்கிறானேன்னு" சொல்லிட்டு அப்செட்ல இருப்பான். இப்ப அந்த அக்காவும், "ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் உங்கள காலையில பார்க்குறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க போறதையே இந்த யோன்றாவும் பார்த்துட்டு இருப்பான். இப்ப அவங்க போயிட்டதுக்கப்புறம் மிக்ஸியும், "ஏய் ஹாண்ட்ரோ, உனக்கு அந்த பொண்ணு புடிச்சிருக்கான்னு?" கேட்க, உடனே இவனும், "ஏய் அது அது எப்படி உங்களுக்கு தெரியும்ன்னு?" கேட்பான். உடனே மிக்ஸியும், "அதான் முயல் பிடிக்கிற மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. நீயும் அந்த பொண்ணு கூட பேசணும்னு நெனைக்கிற. ஆனா பேச முடியாம தவிக்கிற. கரெக்ட்டான்னுவாங்க." சாண்ட்ரோவும், "கரெக்ட்டு தான்மா." இப்ப ஷின்சானோட தாத்தாவும்,
டேய் ஹாண்ட்ரோ, நீ அந்த பொண்ண கரெக்ட் பண்ணணும்னா, அதுக்கு முதல்ல நல்லா ஸ்கேட்டிங் பண்ணணும். நீ நல்லா ஸ்கேட்டிங் பண்ணினா தான் அந்த பொண்ண இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அப்பதான் அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கும். உனக்கு நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில எல்லாத்தையுமே சொல்லி தரேன்னுவாரு. இப்ப அடுத்த நாள் பொழுது விடியுது. நம்ம ஹாண்ட்ரோ ஸ்லோப் பக்கத்துல நிக்க வச்சுட்டு, இப்ப நீ இங்கருந்து சரிக்கிட்டு போக போறன்னுவாங்க. அவனும் அத பார்த்து பயத்துல நின்னுட்டு இருப்பானா, நம்ம ஷின்சானோட தாத்தாவும், "நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கணும்னா, உன்னோட பேக்க நீ 360 டிகிரில ஷேக் பண்ணணும். அப்ப நீ கீழ விழாம சூப்பரா போவேன்னு" சொல்ல, நம்ம ஹாண்ட்ரோவும், "நீங்க என்ன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் செட் ஆகும்னே எனக்கு தெரியலன்னு" சொல்லி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருப்பானா, நம்ம ஷின்சானும், "எதுக்கு யோசிக்கிறீங்க? போங்கன்னு" சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டுருவான். இப்ப ஹாண்ட்ரோவும் அந்த ஸ்லோப்ல சறுக்கிக்கிட்டே போயிட்டு இருப்பா. நம்ம ஷின்சானும் சறுக்கிட்டு அவன் பக்கத்துல வந்துட்டு, "இன்னும் எதுக்கு தயங்குறீங்க? இப்ப நான் எப்படி என்னோட பேக்க ஷேக் பண்றேனோ, அதே மாரி நீங்களும் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டு இருப்பானா, இவன்ருவும் அத பார்த்துட்டு, "ச்சே! இந்த மாரிலாம் நிச்சயமா என்னால பண்ண முடியாதுன்னுவான்." நம்ம ஷின்சானும், "பொண்ணு வேணும்னா இத பண்ணி தான் ஆகணும்னு" சொல்ல, அவனும் ஷின்சான் மாரி புரிபுரி டான்ஸ் ஆடிக்கிட்டே சறுக்க ட்ரை பண்ணி, பேக்க ஷேக் பண்ணிக்கிட்டே அப்படியே சறுக்குவானா, ஷின்சான் கிட்ட சொல்லுவான், "தம்பி இந்த மாரி சறுக்குறது கூட சூப்பரா இருக்குப்பான்ட்டு." இவனும் தொடர்ந்து இந்த மாரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது, அவன் பேண்ட் கிழிஞ்சு போயிடுமா, ஷின்சான் கிட்ட சொல்லுவான், "அப்பவே சொன்னேன் வேண்டாம் வேண்டான்ட்டு. என் மானமே போச்சுடான்னு" சொல்லிட்டு, கோவத்துல அப்படியே பேலன்ஸ லூஸ் பண்ருவான். ஏனோ தானோன்னு சொல்லிட்டு எங்கேயோ சறுக்கிட்டு போக ஆரம்பிச்சுருவான். நம்ம ஷின்சானும், "நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வந்தா நல்லாருக்குன்னுவான்." ஆனா அவனும் பேலன்ஸ் மிஸ் ஆயி, அவன் கால் எந்த பக்கம் போதோ அந்த பக்கமா போயிட்டுருப்பானா, நம்ம ஷின்சானும் இத பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, அங்கருந்து ஜம்ப் பண்ணி அவன் தோள் மேல உக்காந்துக்கிட்டு, "இப்ப சறுக்குங்கன்னுவான்." உடனே ஹாண்ட்ரோவும், "டேய் நான் சறுக்கிட்டு தான்டா இருக்கேன். எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியலையேன்னு" சொல்லிட்டு, 2 பேரும் செம்ம ஸ்பீட்ல சறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா பக்கத்துல இருக்கிற மரத்துல போய் மோதிப்பாங்க. நம்ம ஷின்சானும் ஐயோ! ஐயோன்னு கத்திக்கிட்டே வந்துட்டுருப்பானா, இத ஹேரி, மிக்ஸி அந்த அக்கா எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த அக்காவும் நம்ம ஷின்சான் போய் மரத்து மேல மோதப் போறான்னு தெரிஞ்ச உடனே, அங்கருந்து அப்படியே சூறாவளி போல சுத்திட்டு வந்து நம்ம ஷின்சான காப்பாத்திடுவாங்க. நம்ம யோன்றும் அப்படியே ஸ்லோவா நின்றுவானா, இப்ப அந்த அக்கா யோன்று கிட்ட போயிட்டு, "உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையேன்னு" கேட்க, நம்ம ஹாண்ட்ரோவும், "இதான்டா சான்ஸு. இதுக்கப்புறம் எதையுமே நீ மனசுல வச்சுக்காதன்னு" சொல்லிட்டு, "இங்க பாருங்க, நான் வருஷம் வருஷம் இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கேன். அதுவும் உங்கள பார்க்கறதுக்காக தான். எனக்கு ஸ்கேட்டிங் வேணா வராம இருக்கலாம். ஆனா எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு" கேட்டுருவான். உடனே அந்த அக்காவும், "ஹேய்! நீ சொன்னதுக்கு தேங்க் யூ. ஆனா நான் உண்மையிலேயே யாருன்னான்னு" சொல்லிட்டு, அவங்களோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துட்டு, நான் ஒரு ஸ்னோ கோஸ்ட்டுன்னுவாங்க. நம்ம ஷின்சானுக்கும் அவனுக்கும் தூக்கி வாரி போட்டுரும். அடுத்து அந்த அக்காவும், "இங்க பாருங்க, என்னால கோல்டான இடத்துல மட்டும் தான் இருக்க முடியும். ஹாட்டான இடம் எனக்கு செட் ஆகாதுன்னுவாங்க." உடனே இயன்றுவும், நீ உன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துட்ட. இப்ப நான் என்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு" சொல்லிட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே இருப்பான். பார்க்கறதுக்கு ஒரு விசித்திரமான கரடி மாரி மாறிடுவான். ஆனா, நம்ம ஷின்சான் இங்க என்னதான் நடக்குதுன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். இப்ப அந்த அக்காவும், "ஏய் யோக்கி! நீ தான் இவ்வளோ நேரம் இந்த உருவத்துல இருந்தியான்னு" கேட்க, உடனே இந்த கரடி மூஞ்சனும், "ஆமா நான் தான். இப்போ சொல்லு. உனக்கு ஓகேன்னா நம்ம இந்த பனி பிரதேசத்திலேயே இருக்கலான்ட்டு" சொல்ல, அந்த அக்காவும், "எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு" சொல்லிட்டு, அப்படின்னு கரடி முஞ்சன் கூட போய் நிப்பாங்க. நம்ம ஷின்சானும் இவங்கள பார்த்து, "சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. டாடா பாபாய்ன்னு" கை காட்டிட்டு இருப்பான். இவங்களும் அப்படியே கிளம்பிடுவாங்க. இப்ப நம்ம ஹாரி, மிக்ஸி, ஷின்சானோட தாத்தாலாம் இங்க வந்துட்டு, "தம்பி ஷின்சானே! உனக்கு ஒண்ணும் ஆகலையான்னு" கேட்க, நம்ம ஷின்சானும், "எனக்கு ஒண்ணும் ஆகலன்னுவான்." சரி அந்த டீச்சரும் யோன்றும் எங்கன்னு கேட்க, நம்ம ஷின்சானும், "அவங்க 2 பேரும் ஒண்ணா கிளம்பிட்டாங்கன்னுவானா." நம்ம ஷின்சானோட தாத்தாவும், "என்னது ஒண்ணா கிளம்பிட்டாங்களான்னு" ஷாக் ஆவாரு. நம்ம ஷின்சானும், "நெறைய நடந்துருச்சு. அத சொல்ல முடியாது. நம்மளும் வாங்க கிளம்புவோம்ன்னு" சொல்லிட்டு, இவங்களும் கிளம்பிடுவாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாடா பாய்.